வாலிப வயோதிகர்களுக்கும் நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளவே பில்லு கட்ட வைக்கிற நண்பர்களுக்கும் வணக்கம். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர். ஃபேஸ்புக்கில் நம்ம போடுற எல்லா ஸ்டேட்டஸ்க்கும் லைக் கொடுக்குற நண்பனை காட்டிலையும் நம்ம கேட்குறப்பெல்லாம் பைக் கொடுக்குற நண்பனே சிறந்த நண்பன். அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே ஏதோ திருட்டு பைக்லாம் எடுத்து 1/2 லிட்டர் பெட்ரோலை போட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சு ஓஞ்சி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி தான் இந்த தோஸ்து படா தோஸ்த். இன்றைக்கி நம்ம ஷோக்கு நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வர போகிறாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் அவங்க தோஸ்தையும் கதற இங்கே கூப்பிட்டு வந்து எக்கச்சக்கமான கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் நம்ம தோஸ்து படா தோஸ்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு, அவங்க கூட யாரெல்லாம் தோஸ்தா வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 3 டீம்ல இருந்தும் கெஸ்ட் அண்ட் தோஸ்ட்லாம் வந்தாச்சு. டீம் ஏல இருந்து ஹரிதா, டீம் பில விக்கி அண்ட் டீம் சில வைஷாலி. ஓகே, சூப்பர். ஸோ இந்த 3 பேரையுமே உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் 3 பேரையும் நாங்கள் யாருன்னு சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா புதியுகம் நேர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹரிதா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கிச்சன் நிகழ்ச்சி எப்படிலாம் சமைக்கக்கூடாதுன்றதை சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சமைச்சதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அப்படின்ற மாதிரி இருக்கும் சாப்பாடு கும்முன்னு. ஸோ அவங்கள நீங்கள் நிறையா பார்த்துருக்குறீங்க. அண்ட் விக்கி, ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதை எடுத்து எப்படா ஓட்டலான்னு சொல்லி உட்காந்து யோசிப்பாங்க போல. ஸோ விக்கி அண்ட் கார்த்திக் நம்மளும் பார்த்துருக்கோம். துல்கர் சல்மான் தான் சொல்லணும் கார்த்திகை. சரி, ஓகே, இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பேர் துல்கர் சல்மான். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சில இருந்து வைசாலி எப்படி இருக்கீங்க வைசாலி? ஓகே, வைசாலி உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ஸ் டே அவுட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ஸ் கூட சும்மா உட்காந்து வெட்டியாக மொக்க போட்டு கடைசியில் அந்த ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு இங்கே வந்து பில்லை நீட்டி இவ்வளோ நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. சார் வந்து உலகமாக ஷோ பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து ஆமாம், கெஸ்ட் உங்களெல்லாம் கெஸ்ட்டாக கூட்ட போய் உங்களுக்கு தெரியல இது எப்படியாப்பட்ட ஷோன்னு இப்போவே தெரிஞ்சிருக்கணும். சொல்லி வச்சுட்டோம் சரியா. என்ன சொன்னாலும் அங்கிட்டு கவுண்டர் கேட்காதாலும் கை தட்டுங்கடா அப்படின்னாச்சு. ஸோ இந்த 3 பேருமே நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க. இவங்களை டெய்லி நீங்கள் ஷோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நம்ம தான் கொஞ்சம் புதுசு, அதனால இவன் எப்படிலாம் ஷோ பண்ணுறான், ஒழுங்காக பண்ணுறானா ஏதாவது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி ஸ்பை மாதிரி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. அதனால இன்னைக்கு என்ன ஷோவில் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ மறுபடியும் டீம் ஏலேருந்து ஹரிதாவை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, பொதுவாக பசங்க தான் சம்மர் கட்டுன்றது அடிப்பாங்க. என்ன நீங்கள் சம்மர் கட்டு அடிச்சிருக்கீங்க? இதான் ஈஸி மெயின்டைன் பண்றது. நீட்டா இருக்கா? அதாவது முடி ரொம்ப கொட்டுதுன்றது எவ்வளவு நாசூக்கா சொல்றாங்க பாருங்க. சரி, இப்ப பசங்க எல்லாம் முடிய வளர்க்கறப்ப ஏன் பெண்கள் முடிய கட் பண்றீங்க? ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குனால நீங்க ஏன் வளர்க்கறீங்க, அதனால நான் கட் பண்றோம். எங்க அத வளரவே மாட்டீதே. அவ்வளவுதான். பொதுவா இருக்கிற பசங்களுக்கு அத ரெமோ மாதிரி இருக்கிற பசங்களுக்கு. சரி, ஓகே. சோ சம்மர் டைம்ல இது கொஞ்சம் பெஸ்டான ஹேர் ஸ்டைல். என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இதான்ப்பா. அவரை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவரை பத்தி மட்டும் பேசாதீங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க 2 பேரும் விட்டா நல்லா பேசிட்டே இருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் உங்க தோஸ்த் கூட இருக்கிறவங்க அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க யாரு? இவங்க வந்து என்னுடைய நாத்தனார். ஓகே. உமாதேவி, உமா சங்கர். என்னங்க நாத்தனார் பேரே தப்பா சொல்றீங்க? இது குடும்பத்துக்குள்ள ஏதோ குழப்பற மாதிரி தெரியுதே. ஃப்ரெண்டா வந்திருக்காங்களா, அப்ப கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும் இல்லையா? சோ திருப்பி போய்ப்போ. இவங்க வந்து என் நாத்தனார் உமா சங்கர். நாங்க சொல்லணும். இது எங்க கையில இருக்கு? நீங்க ப்ளூ பஸ்ல போட்டுக்கோங்க எல்லாத்தையும். சரி, ஓகே. உமா சங்கர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு வந்து உமா சங்கர் ஹவுஸ் வைஃப், ஹோம் மேக்கர், 2 குழந்தைகளுக்கு அம்மா, பயங்கரமான உழைப்பாளி. அவங்க வந்து உடம்ப மெயின்டைன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாங்களாம் இதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்றோம். டெய்லி ஜிம்முக்குலாம் போற மாதிரி தான் தெரியுறாங்க. இல்ல ஜிம்லாம் இல்லங்க, அவங்க நேச்சுரலி அப்படிங்க. அப்படிதானா? நல்லதாங்க. பொதுவா இன்னைக்கு கொஞ்சம் தடியா இருக்கிற பெண்கள் இப்படிடா உள்ளியாலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம வந்து இப்படி இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம் தான் சரியா. நாங்க வீட்ல டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்போது வெயிட் போடுவாங்களான்னு. போட மாட்டாங்க. நீங்க அதுக்கு மேல சோறு போடணும் சரியா. பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும் குண்டாயிர மாட்டாங்க. கொஞ்சம் அப்பப்ப சோற போடுங்க. சூப்பர். வெல்கம் டு த ஷோ டீம் ஏ உமா சங்கர் அண்ட் ஹரிதா. அண்ட் டீம் பி விக்கி அண்ட் கார்த்திக். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பரத். ஓகே, நல்லா இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன். நீ போதான் தெரியும் நான் நல்லா இருக்கேனா நல்லா போறேன்னா அப்படின்னு. சொல்லுங்க விக்கி, உங்களை பத்தி தெரியும். ஒரு RJ புதியுகம்லேயே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி வச்சு அடிக்கிறது எங்களால முடிஞ்சது. இதுதான் உண்மையிலேயே செஞ்சு விடுறது அப்படிதானே? ஐயோ இல்லங்க, ஏற்கனவே செஞ்சிருவேன் செய்யாம. சரி, ஓகே. சொல்லுங்க, அந்த என்னமா இப்படி பண்றீங்களேமா நிகழ்ச்சி நம்ம புதியுகம்ல வருது. நான் நிறைய பார்த்துருக்குறோம். அதுல வந்து மற்ற ஷோஸ்லாம் சரியா, யாரெல்லாம் வந்து இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அப்படின்றாங்களோ அவங்க எல்லாம் படுக்க போட்டு வச்சு ஓட்டுறீங்க. ஸோ எப்படி இந்த போறதுக்குள்ள நம்மள ஒரு பிளான் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? கன நேரத்துல வந்த சிந்தனையா? அதுதான் யோசிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே யோசிக்காம என்னென்ன பண்றாங்கன்னு எடுத்து வச்சு அதையே மாத்திட்டு இருக்கோம்.
சரி ஓகே, உங்க தோஸ்தை பத்தி சொல்லுங்க. தோஸ்த் கார்த்திக் பிசினஸ் பார்ட்னர், எல்லாமே அவன் தான் இப்போதைக்கு. ஐ மீன் பிசினஸ். எல்லாமே அவன் தானா? ஏன்னா இப்ப இதெல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா அது அல்றது ரொம்ப யோசிக்கணும். சரி ஓகே, உங்களோட ரைட் ஹேண்ட் கார்த்திக். இப்போதைக்கு ரைட் சைடுல நிக்கிறதுனால ரைட் ஹேண்ட். சோ டீம் பி, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. டீம் சி, வைஷாலி அண்ட் தோஸ்த். வைஷாலி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி ஓகே, நல்லா இருக்கேன். நிறைய சமூக சேவையெல்லாம் நீங்க செய்வீங்களோ? ஏன் என்னாச்சு? இல்ல சோஷியல் ஹெல்ப் இந்த மாதிரி? கொஞ்சம் லைட்டா அப்பப்போ. இல்லைங்க, பஸ்ல கிஸ்ல ஏறிடாதீங்க சரியா? யாராவது வலிக்க விழுகிற மாதிரி இருந்தாங்கன்னா காதை பிடிச்சி தொங்கிட போறாங்க. இன்னும் இவ்வளவு பெருசா மாட்டி இருக்கீங்க. கலாய்ச்சிட்டீங்களா? கலாய்ச்சிட்டீங்களாங்க? உண்மையிலேயே கலாய்ச்சிட்டேங்க. ஓ, அதவே இப்ப லேட்டா தான் கண்டுபிடிக்கிறீங்களா? சரி ஓகே. வைஷாலி, நீங்களும் புதிய யுகம்ல ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பெல்லாம் ஒரு ஆங்கர் எங்கேயா கிடைக்காட்டி அங்கெல்லாம் வந்து வைஷாலி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வைஷாலி நம்ம புதிய யுகம்ல எப்பனாலும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணா டக்குன்னு அந்த வைஷாலி இருப்பாங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ. அண்ட் உங்க தோஸ்தை பத்தி சொல்லுங்க. ஆமா, என்னோட காலேஜ் மேட் விஷ்ணு. ஓகே, அப்புறம் யாருக்கு டாட்டா காமிச்சீங்க? அவங்களுக்கா? கண்ணாடி கூண்டு இருக்கே, அது காட்டுச்சுட்டு இருக்கேன்னு. ஓகே, விஷ்ணு. ஆமா, விஷ்ணு வைஷாலி எப்படி பேருக்காவே ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? இல்ல, ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் பஸ், ரெண்டு பேருமே ஒரே சப்ஜெக்ட்ல எல்லாம் அரியர் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ, சோ ரெண்டு பேருக்கும் படிப்புன்றது சுத்தமா ஏறல? இல்ல கடைசியா வந்து ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணிட்டோம். என்னதான் சொல்ல வரீங்க? படிச்சீங்களா படிக்கலையா? படிச்சிட்டீங்க. இன்ஜினியரிங் முடிச்சு ரெண்டு பேரும் இன்ஜினியர்ஸ். படியில எப்படியோ முடிச்சிட்டோம். சரியில்லை ஒஸ்ட் செட்டு. இன்னைக்கு எப்படி போகுதுன்னு டிசி இப்பவே தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. சரி, வெல்கம் டு த ஷோ. இப்போ 3 பேரும் ஓரளவுக்கு உங்களை பற்றி எங்கள் டீம், எங்களை பற்றி உங்கள் டீம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம டப் ஸ்மாஷ் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம் சரியா? ஸோ இப்போ என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடியோ நாங்கள் ப்ளே பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ வந்து நாங்கள் ப்ளே பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி உங்கள் ஷோ ப்ரொடியூசர்லாம் நீங்கள் போட்டு பாடாப்படுத்துறீங்களோ, உங்களோட அவாக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாங்கல்ல, அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இதை போடு அப்படின்னு சொல்லி சரியா? சரி ஓகே, டீம் ஏக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ ப்ளே பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? டீம் ஏக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3, 2, 1. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? உண்மையை சொல்லுங்க, 1 கோடி கொடுத்தா நம்ம வேலை பார்க்க மாட்டோம்? அப்புறம் என்ன? 1500 ரூபா பண்றேங்க 3 நாளா இங்க உட்கார்ந்து. 1 கோடி கொடுத்தாலும் நான் 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன். ஏன் கண்ணு தெரியாதா? ஆமா. ஓ, கண்ணு முன்னு தெரியாம வேலை பார்க்கறவங்க நான் பார்த்திருக்கேன். கண்ணு தெரியாம வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, டீம் ஏ சூப்பரா டப் ஸ்மாஷ் ஆடியோ பண்ணீங்க, கங்க்ராச்சுலேஷன். போக இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததா டீம் பி, ரெடியா இருக்கீங்களா? டப் ஸ்மாஷ் ஆடியோ கேட்டுருவோமே? ஓகே, சோ டீம் பி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ ப்ளே பண்ணுங்க. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சோ டீம் பி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3, 2, 1. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சமாளிச்சிட்டாங்களாமா? அங்க குசு குசு டாக்கிங் அப்பவே மைண்ட் வாய்ஸ்ல கேப்சரிங் தெரியும்ல, ஆல் கமிங் ஃப்ரம் தி சேம் ஸ்கூல். ஓகே, டீம் பி நைஸ் டப் ஸ்மாஷ் வீடியோ. சரி ஓகே, டீம் பி யோட டப் ஸ்மாஷ் வீடியோ ரொம்ப செமையா இருந்துச்சு. ஆமா, நான் கூட அத லைக் பண்றேன். லைக் பண்றீங்களா? நான் அத வந்து டிஸ்லைக் பண்றேன். இப்போ பாப்போம் உங்கத யார் ஹேட் பண்றான்னு சரியா? சோ டீம் சி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ ப்ளீஸ். ஆனா உனஸ்தபா ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்போ கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. எலவ அதெல்லாம் காசு பணம் வந்தா காசு கூட உங்களுக்கு தான் பிரதர் இதை உருவாக்கி இருக்கிறோம் சரியா? மைண்ட் வாய்ஸ் கரெக்ட்டா கேட்ச் பண்ணீங்க. நல்ல கலர் தான். வழக்கமா வந்து செலிபிரிட்டி கெஸ்ட் தான் வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க பண்ணுங்க சரியா? போயிடலாமா? ஓகே, சோ டீம் சி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3, 2, 1. ஆனா உனஸ்தபா ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்போ கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. அப்படியா சிவா? கூடயே சுத்துற செவ்வாழை உனக்கு தெரியாததா? என்ன சொல்லுங்க, மைண்ட் வாய்ஸ் அப்படியே டப் ஸ்மாஷ் ஆடியோவா வெளியே வந்திருக்கு. வெரி குட். இருந்தாலும் இதுவே ஆரம்பம், இன்னும் போக நிறைய ரவுண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போதான் வாய்க்கு வார்ம் அப் கொடுத்துருக்குறோம். ஸோ உள்ள இருக்கிற எல்லா நரம்புகளும் இப்போ கொஞ்சம் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 டீமுமே அடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த 3 டீம் என்ன விளையாட போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்பவே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து பாதி டயர்டா இருந்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Welcome back to Cadbury Chocolates Gold Presents Dostu Bada Dostu, powered by Head and Shoulders. So 3 டீம்
ஆல்ரெடி நம்ம வார்ம் அப் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்லாம் முடிச்சு இப்போ தான் ரவுண்ட் 1 வர போகிறோம். இந்த ரவுண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால் என்னையா சொல்ல வர. ஸோ உங்கள் காதில் ஒவ்வொரு டீமில் இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட்டோட காதில் வந்து நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு விட்டுருவோம். அந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த கூண்டுக்குள்ளே போய் நின்றணும். எவ்வளோக்குள்ள சத்தம் ஜாஸ்தியாக வைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள சத்தம் ஜாஸ்தியாக வச்சு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு கையில் நாங்கள் வந்து ஒரு கார்டு கொடுத்துருவோம். இந்த கார்டில் வந்து 10 படங்களோட பேர் இருக்கும், திரைப்படங்களோட பேர் இருக்கும். அந்த 10 படத்தோட பேரையும் இங்கேருந்து அவங்க கத்தி சொல்ல நீங்கள் அங்கேருந்து அதை கெஸ் பண்ணணும். ஒரு படத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ், 10 படம் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். இதோட தீமும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். நிறைய படங்கள் இருக்குன்றால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு, ஐயோ இவ்வளோ படங்கள் இருக்குது அப்படின்னு. அதனால அஜித் நடித்த படம், விஜய் நடித்த படம், விஷால் நடித்த படங்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு தீம் இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு அந்த பேரை சொல்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நல்லா வாயை கொஞ்சம் அசைச்சு நீங்கள் சொல்லணும். விளையாடிடலாமா? டீம் ஏலேருந்து ஹரிதா, உமா சங்கர் ரெடியா? எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னையா சொல்ல வர விளையாடுறதுக்காக ஹரிதா வாங்க. என்ன தீம் வந்திருக்கு உமா சங்கர்? இமான் இசையமைப்பாளர் இமான், அவர் இசையமைத்த பாடல்கள், ஐ மீன் படங்கள். ஓகே, டீம் ஏ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மருதமலை. நீங்க எந்த ஊரு? இல்ல எந்த ஊரு? சென்னையா நீங்க? என்னங்க என்ன சொல்லுங்க. இப்ப நான் என்னங்க சொன்னேன்? ஏங்க ஒரு பேர், அதாவது ஒழுங்கா ஒரு இதை கரெக்டா சொல்லுங்க சரியா? மருதமலை தப்புங்க, ஒழுங்கா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அந்த படத்துல யாரு காமெடி? யாருன்னு தெரியுது அந்த படத்துல காமெடி? ஹீரோ யாரு அட்லீஸ்ட் அதுல? அர்ஜுனாவா? அர்ஜுன் படம்னா பாக்குறது இல்லையா? அர்ஜுன் படம் ஜெயந்த்லாம் எவ்வளவு கிட்ட தெரியுமா? அதுல ஜெயந்த் பேர் என்ன? ஜெயந்த்ல அர்ஜுன் பேர் என்ன? நல்லா சொல்லுங்க. என் பேர் தாங்க பரத். அதுல ஜெயந்த்ல வந்து அர்ஜுனோட பேர் பரத். அப்ப நீங்க சென்னை தான் நேட்டிவ். ஓ சூப்பர். டைம் போயிட்டு இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க. நான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன். டைம் போயிட்டு டக்குன்னு சொல்லுங்க. சிகரம் தொடு. இப்ப தொட்டு என்ன பிரயோஜனம்? சிகரம் தொடு. அவ்வளவுதான். சென்னைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எங்க? தக்கதிமிதா. காட ஏய் தாத்தான்னு சொல்லிட்டு போக கூடாது அங்கிட்டு. ஓடி போலாமா? ஓடி போயிருங்க. தலைநகரம். ஐந்தாம் படை. ஜிம்மி கேடுது. 5 மார்க். ஐந்தாம் படை. கண்ணு, ஐந்தாம் ஐப்ரோஸ், ஐ லைனர் அதெல்லாம் வந்து விரிய கூடாது. லிப் மூவ்மெண்ட் மட்டும் தான். நான் அவன் இல்லை. பொட்டு கலர் என்னங்க? சுடிதார் கலர். தலைநகரம். ஏங்க தலைநகரம். இருங்க, டைம் தலைநகரம். உங்களுக்கு டைம்ல கண்டோம். தலைநகரம். அங்க பாருங்க, இங்க பாருங்க, டைம் பாருங்க, நீங்க பாருங்க. தலைநகரம். தக்கதிமிதா. டைம் முடிஞ்சிச்சுதா. ஹலோ, முதல்ல பாதி நேரம் நீங்க ரெண்டு பேருமே கூசுன்னு பேசுறீங்க. அது நாங்க என்ன பண்றது? அவங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும். அம்மா சங்கர் எத்தனை படம் கண்டுபிடிச்சிருக்காங்க? இதுல வந்து ஜெயந்த்ல அர்ஜுன் பேர் பரத்தான். பரத், நீங்க ஏன் நடுவுல வந்து பேசி கன்ஃபியூஸ் பண்றீங்க? எங்க வேலையா தாங்க. என்ன பத்தி தெரியல. என்ன இருந்தாலும் டைம் போறதுக்குள்ளேயும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கணும் சரியா? ஏதோ விட்டது பிடிக்கல நீ ட்ரை பண்றீங்க. கரெக்ட்டா வந்து டக்குனு எல்லா படத்தையும் சொல்லி வெளியில கொண்டு வரதெல்லாம் இருக்கணுமே தவிர உங்க கான்சென்ட்ரேஷன் செதற கூடாது. நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓஹோன்னு ட்ரை பண்ணீங்க. டீம் ஏ வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ என்னையா சொல்ல வர விளையாடுறதுக்காக டீம் பி ல இருந்து விக்கி வாங்க. என்ன டீம்? ஹாரிஸ் ஜெயராஜ் சரியா? ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்ச படங்களோட பேரு. டீம் பி யோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சத்தமா சொல்லணும் கார்த்தி. சும்மா பேசு கார்த்தி. நிஜமா சத்தமா சொல்லணும். அது நிஜமா சத்தமா சொல்லணும். தாம் தூம் ஏழாம் அறிவு. அடுத்து என்ன படம்? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஒரு கல் ஒரு கண்ணாடி. அங்க கண்ணாடி இருக்கு. என்ன கல்லு? ஒரு கார்த்தி உதறுது. கார்த்தி உதறலாம் அதிருது. கார்த்தி டென்ஷன் ஆகக்கூடாது. அடுத்து என்ன படத்துல கலெக்ட் பண்ணீங்க?
உள்ளம் கேட்குமே. உள்ளம் உள்ளம் கேட்குமே. ஏதாவது அடுத்த படம் என்ன சொல்றா? இது என்னடா? இது கதிர்வேலன் காதல். இது இங்க கார்த்திக். கதிர்வேலன் காதல். சின் டவுன். ஏதோ காதல்னு முடியுது. ஹைட் டவுன். இது இது அடுத்த படம் சரி வா. அடுத்த வா. இது. சரி அடுத்த படம் வா. ஏதா? அடுத்த படம் வா. டைம் பாரு. இது. அடுத்த படம் வைங்க. இது ஏய் இது கதிர்வேலன் காதல். அடுத்த படம் போ. அத கொஞ்சம் ஈஸியா இருக்கதா சொல்லலாம்ல. இங்க வருது சொல்லு. ஒரு கல் ஒரு 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 சரி அடுத்த படம் யோசிக்கிறாரு. ஒரு சரி ஒரு கல். கார்த்தி அடுத்த கடை வந்துரும். தலை தூக்கூடாது கார்த்தி. ஏழாம் தலை அறிவு. ஏழாம் அறிவு. கண்ணாடி ஆடுது. எங்கேயும் காதல். என்றென்றும் காதல். எங்கேயும் கூட காதல். பயந்துட்டேன். எங்கேயும் காதல். என்ன தூண் சொல்லி 10 அது என்னமோ பாடி ஆக்சன். ஒரு கல் ஒரு கண்ணாடி. என்னை அறிந்தால் என்னை அறிந்தால். ஏன் லேடி கிட்டப்பா போறீங்க உங்க இது சொல்ல கார்த்தி. கதிர்வேலன் காதல். இது கதிர்வேலன் காதல். 8 6 5 என்றென்றும் 4 புன்னகை. 3 என்றென்றும் புன்னகை. 2 1 பரவாயில்ல நல்லா ஆனா விளையாடி இருக்கீங்க டீம் பி. பரவாயில்லையே இவ்வளோ சத்தத்துலயுமே கூட கார்த்தியோட லிப் மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களே. நிறைய படம் ஃபர்ஸ்ட் ஒரு பலிகடா வந்தோனே ரெண்டாவது உஷாராயிடுறாங்க இல்லையா? அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மூணாவது ஒரு பலிகாடு சிக்கும் பாருங்களேன். இப்போ அதில் தான் இருக்கு ட்விஸ்ட். ஸோ டீம் பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய படங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை படங்கள் அப்படின்றதெல்லாம் இந்த ரவுண்டோட முடிவில் பார்க்கலாம். நல்லா கைத்தட்டுமா. பொறாம இப்போ மூஞ்சில தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த் பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். வெல்கம் பேக் டு கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த் பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ டீம் சி வைஷாலி இங்க பண்ணலாமா? அது சொல்ல அவரை போடலாமாவா? என்னம்மா அவருன்னா ஆடு மாதிரி ஆல்ரெடி இந்த ஷோல வந்து சிக்கி ஆடு மாதிரி தான் இருக்கிறாரு. சரி வைஷாலி வாங்க. போயிடலாமா? டீம் என்ன உங்களுக்கு வந்திருக்கு? யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. ஓகே. டீம் சி ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. டீம் சி உங்களோட கால அவகாசம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரெடி? வை ராஜா வை. வை ராஜா வை. வானவராயன் வல்லவராயன். இருங்க ஒரு நிமிஷம் புரியுங்க. லிப்பு மூமெண்ட் நல்லா. தங்க மீன்கள். லிப்பு மூமெண்ட். தங்க மீன்கள். சத்தமா தெரியல. சத்தமா. ஆரண்ய காண்டம். லிப் மூமெண்ட். ஆடுகளம். ஆரண்ய காண்டம். தெரியல. ஆரண்ய காண்டம். பிரிச்சு சொல்லாதீங்க. சிவா மனசுல சக்தி. சிவா மனசுல சக்தி. நான் மகான் அல்ல. நான் மகான் அல்ல. நான் மகான் அல்ல. அடுத்த படம் போயிருங்க. என்ன கேக்குது? புது பேட்டை. புது பேட்டை. புது படையா? புது புது பேட்டை. பேட்டை. புது பேட்டை. சரி இத சொல்லுங்க. காதல் கொண்டேன். காதல். சரி இத சொல்லுங்க. காதல் கொண்டேன். இத சொல்லுங்க. இத இங்க வாங்க இப்படி வச்சுக்கோங்க. இங்க வைங்க. ஏங்க என் கையில வைக்க கூடாதா? இப்படி வச்சிருங்க. அரவிந்தன். அர தெரியல. சரி விடுங்க. இத வாங்க. ஏங்க பொறுங்க. லைட் வச்சுக்கோங்க. ஐயோ அப்படி வைக்க கூடாது. மைனஸ்ங்க. கையெல்லாம் வச்சு பாக்கெட்ல வச்சா பாயிண்ட் போயிடும். அரவிந்தன். அரவிந்தன். வித்யா. அரவிந்தன். அரவிந்தயா. அரவிந்தன். இங்க பாருங்க டக்குனு இத சொல்லுங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்ததே கிடையாது அந்த படம்லாம். நீங்க பாத்துறீங்களா அந்த படம் முதல்ல? ஆரண்ய காண்டம். ஆடுகளம். ஏங்க என்ன ஆடுகளம்? ஜிவி பிரகாஷ் இந்த பொண்ணு இந்த படம் சொல்லிட்டு இருக்கு. சரி இத சொல்லுங்க. ஏங்க இந்த வாஸ்து சரி. ஆரண்ய காண்டம். இப்படி வச்சுக்கோங்க. ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம். அடுத்து இத வாங்க. அரவிந்தன். அரவிந்தனா? அரவிந்தனா? ஏங்க அந்த பொண்ணு இப்பவும் டவுட்டா தான் சொல்லிருக்கு. லாக் பண்ணல. அரவிந்தன் சொல்லுங்க. அரவிந்தன். அரவிந்தன். அரவிந்த். அரவிந்தன். தலையாட்டாதீங்க. அரவிந்தன். என்னது அரவிந்தனான்னு கேட்டிருக்கு இப்பவும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? எல்லாம் சொல்லிச்சு. எல்லாம் சொல்லியாச்சு. அப்படியா? ஓ ஓகே. ஓகே. இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளோதானா? சரி ஓகே பரவாயில்ல. நைஸ் டு மீட் யூ. டீம் சி
பரவாயில்லையே, அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணியும் நீங்க கிட்டத்தட்ட முக்காவாசி படங்களை சொல்லியிருக்கிறீங்க. டீம் பிக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லணும். ஆனா அது பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ மொத்தமா 3 டீமுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி முடிச்சாச்சு. இப்போ இந்த 3 டீமுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்னையா சொல்ல வர அப்படின்றதுல டீம் ஏவோட ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 20 மதிப்பெண்கள். அடுத்ததா டீம் பியோட ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ். அடுத்ததா டீம் சி 90 பாயிண்ட்ஸ். பரவாயில்ல. ஸோ 20 பாயிண்ட் 90 பாயிண்ட். ஸோ மொதல் ரவுண்டோட முடிவில் யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 டீமுமே இப்போ அடுத்ததாக 2வது ரவுண்டுக்குள்ளே விளையாட போகிறாங்க. அந்த ரவுண்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த் பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். வெல்கம் பேக் டு கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்குள்ளே போகிறோம். டீம் 3மே இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ 3 டீமுமே இப்போ 2வது ரவுண்ட் விளையாட போகிறதோட பேர் கட்டதொரைக்கு கட்டம் சரியில்லை. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் வரும். சரியா? 5x5 மேட்ரிக்ஸு ஃபுல்லாக ஸ்கொயர்ஸாக இருக்கும். அதில் வந்து தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் எல்லாரோட ஃபோட்டோஸையும் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இதில் மொத்தம் ஒரு 4 படத்தை நாங்கள் ஒழிச்சும் வச்சுருக்கிறோம். அந்த 4 படத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் உங்களோட டாஸ்க். சரியா? இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம், 4 படத்தில் ஒரு படம் எடுத்திங்கன்னா அந்த ஒரு படத்தோட காம்பினேஷன் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இருப்பாங்க. சரியா? காம்பினேஷன் ஆஃப் 5 ஸ்டார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஒரு 5 பேர் வந்து ஒரு ரோலையோ ஒரு காலம்லையோ ஒரு டயக்னலாவோ இப்படி டயக்னலாவோ இருப்பாங்க. அந்த கனெக்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களோட பேரை நீங்கள் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இதுக்கு நாங்கள் கொடுக்குற டைம்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். டீம் ஏ ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே. டீம் ஏக்கான அந்த ஒரு கட்டதொரைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற கட்டத்தை பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் ஒன்ஸ் த கட்டம் வந்ததுக்கு அப்புறமா. டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. டக்குன்னு கெஸ் பண்ணுங்க. மற்ற டீம் கெஸ் பண்ணாலும் உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க. அலைகள் ஓய்வதில்லை. ஓகே, அடுத்து கமான். அப்புறம் வந்து கமல், ஸ்ரீதேவி, இளையராஜா, ரஜினி. இது 16 வயதினிலே. ஓகே, அடுத்து 3ஆம் பிறை. அடுத்து இதுனா ஜீவன் இருக்காரு. ஜீவன், ரஞ்சித். இது ஐயோ கபாலியா. இப்ப ஒரு நிமிஷம் எனக்கு டவுட். இப்படியா? சரி, ஓகே. எப்படி வேணாலும் வருமா? 100க்கு 100 100க்கு 100 எடுப்பீங்களா? இல்ல. கார்த்திக், ஸ்ரீபிரியா. கெஸ் பண்ணுங்க. உலக நாயகன் இருக்கிறாரு. ஆமா, இருங்க வரேன். மேல சிலுக்கு இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி. 3ஆம் பிறை சொல்லி 3ஆம் பிறை அலைகள் ஓய்வதில்லை. இன்னும் ஏதோ ஒன்று நடுவுல வெண்ணிலாடை 16 வயதினிலே சொன்னேன். 16 வயதினிலே. ஓகே, அடுத்து சீக்கிரம் 5 செகண்ட் போய். ஸ்ரீபிரியா, கார்த்திகா, ஸ்ரீபிரியா, கமல். டைம் அப். அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரியல. டைம் அப். சரி, ஓகே. இப்போ கூட கெஸ் பண்ணலாம். டைம் முடிஞ்சு. பட் சும்மா கெஸ் பண்ணுங்க. சரி, இது வரைக்கும் அதாவது டைம் இருக்கிறப்ப என்ன சொன்னீங்க? என்ன படம் சொன்னீங்க? 3 படம் சொன்னேன். என்ன சொன்னீங்க? 3ஆம் பிறை சொல்லிருக்கணும். 3ஆம் பிறை சொன்னா 16 வயதினிலே சொன்னா அலைகள் ஓய்வதில்லை. சரி, ஓகே. மற்ற டீம் வந்து கெஸ் பண்ண முடியுமா? நம்ம சோகமா இருந்தா உடனே இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருவோம். உலகநாயகன் ரொம்ப ஃபீலிங்கா பாடுவார். சரி, ஓகே. நாங்களே கெஸ் பண்ணிடுறோம். சரியா? சொல்லுங்க. வாழ்வே மாயம். ஓ, ஸ்ரீபிரியா, கமல். ஸ்ரீபிரியா, கமல். சரி, அது முத கெஸ் பண்ணிடலாம். அதுவே இருக்கான்றது கெஸ் பண்ணிடலாம். முத உங்களோட ஆன்சர்ஸ் கெஸ் பண்ணிடலாம். இருக்கான்னு லாக் பண்ணலாம். எங்க ஆன்சர் இருக்கு கண்டிப்பா. ஓகே, 60 செகண்ட்ல நீங்க சொன்ன முத படம் இது அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை லாக் பண்ணியிருக்காங்க டீம் ஏ. கரெக்டா? ரைட் ஆன்சர். அடுத்ததா 16 வயதினிலே. 16 வயது நிலை. 16 வயது நிலையும் இருக்கு. சூப்பர். அடுத்து என்ன சொன்னீங்க? 3ஆம் பிறை. 3ஆம் பிறை. 3ஆம் பிறை இருக்கா கட்டத்துல? 3ஆம் பிறை இருக்கு. ஈஸியான ஒரு கட்டம். சூப்பர். ஸோ இது 3 தான் நம்ம டயத்துக்குள்ள சொன்னோம். டயத்துக்கு அப்புறமா சொன்ன படம் இது நாங்க சொல்லல. வாழ்வே மாயம். அது ஒன்று தான் நம்ம கெஸ் பண்ணிருக்கோம். ஸோ வாழ்வே மாயம் இருக்கா இந்த கட்டத்துல? வாழ்வே மாயம். Black and white confusing. அதான் ஏதாவது ஒரு போட்டோவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிக்கணும். எப்படியோ வெளியில இருக்கிற மக்கள் நேரம் கெஸ் பண்ணி அவங்களுக்கு ரைட் ஆன்சர் 25 பாயிண்ட் கொடுத்துருவோம். மற்றபடி டீம் ஏ சூப்பரா சொன்னீங்க. 3 படம் கண்டுபிடிச்சு 75 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். இப்போ 2 டீமுக்கு ட்ரையல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா விளையாடுங்கம்மா. நல்லா விளையாடுங்கப்பா. நீ நல்லா விளையாடுனனால இப்பதான் பிரஷர் இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ டீம் பிக்கான அந்த ஒரு கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. அந்த கட்டத்தை பார்த்துடலாம்.
கட்ட வந்தோடனே டைம் ஸ்டார்ட் ஆயிரும். விக்கி, கார்த்திக் 2 பேர் டக்குன்னு யோசிங்க. சித்தார்த், பரத், ஜெனிலியா, பாய்ஸ். 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 ஆ. ஓகே, அடுத்து வாய்மொழி பேசுவோம். என்னங்க ஒரு ஈஸியான படம் இருக்கு. என்ன விக்கி இவ்வளோ யோசிக்கிறீங்களே? கார்த்தி தான் கெஸ் பண்ணுங்க. சந்தானம் இருக்கிறாரு, பிரகாஷ் ராஜ். அவங்களுக்கு கண்ணு தெரியும். நீங்க சும்மா உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னோங்க. சந்தோஷ் சுப்ரமணியம். சந்தோஷ் சுப்ரமணியம். சந்தோஷ் சுப்ரமணியம். அடுத்து வெயில். 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 அடுத்து 3 சொல்லிட்டீங்களா? 3 சொல்லிட்டோம். இன்னும் 1 கண்டுபிடிங்க. 13 செகண்ட். ஜெயம் கொண்டான் அந்த மாதிரி ஏதாவது. அது 5 ஜெயம் கொண்டானா? ஜெயம் கொண்டான். ஜெயம் கொண்டான். ஜெயம் கொண்டான் கன்ஃபார்மா? 3 பேர் இருக்காங்க. சரி, ஓகே. சரி, நம்ம கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிடுவோம். சரியா? ஸோ டீம் பி 60 செகண்ட்குள்ள 4 படம் சொல்லிட்டீங்க. அந்த 4 படம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். லாக் பண்ண படங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? பாய்ஸ். பாய்ஸ். டீம் பி சொன்ன பாய்ஸ் இருக்கா? பாய்ஸ் சொன்ன பதில் பாய்ஸ் இருக்கா? சூப்பர், பாய்ஸ் இருக்கு. We are the boys. ஓகே, அடுத்ததா என்ன சொன்னோம் நம்ம? வெயில் கேட்டா வெயில். 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 ஓகே, வெயில் இருக்கா? வெயில் இருக்கு. ஜிவி பிரகாஷோட படம். ஓகே, அடுத்த படம் என்ன சொன்னீங்க? சந்தோஷ் சுப்ரமணியம். ஓகே, சந்தோஷ் சுப்ரமணியம் படம் இருக்கா? சந்தோஷ் சுப்ரமணியமும் இருக்கு. அடுத்ததா லாஸ்டா நீங்க 3 செகண்ட் இருக்கும்போது சொன்ன பதில் ஜெயம் கொண்டான். அது ஜெயத்தை கொடுக்குதான்னு பார்ப்போம். ஜெயம் கொண்டான் இருக்கா இந்த கட்டத்துல? ஜெயம் கொண்டான். ஜெயம் கொண்டான் இருக்கு. ரொம்ப ஒரு சில டீம்ஸ் தான் 4 படத்தையும் கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. ஆனா பரவாயில்ல, டக்குன்னு கண்டுபிடிச்சு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க டீம் பி. குட் குட் குட். ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல பாயிண்ட், இப்போ நல்ல பாயிண்ட். இது அப்படியே இருக்கணும். யாரும் கண்ணு வச்சிட வேணாம். ஊரு கண்ணு போக. சரி, ஓகே. வைஷாலி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ டீம் சிக்கான கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, கட்டத்தை பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு யோசிங்க. விஷ்ணு அண்ட் வைஷாலி. ஐயோ, தனுஷ் இப்போ ஒரு படம் நடிச்சானே. அநேகன். அநேகன். ஓகே, அடுத்து சம காமெடி படம் ஒன்று இருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. 23ஆம் புலிகேசி. ஓகே, அடுத்து கண்டுபிடிச்சாங்க டீம் பி. டீம் ஏ எதுவும் கெஸ் இருக்கா? எலி. சொல்ல வேண்டாம். ஓகே, கேளுங்க. எலி. எலி. ஓகே, அடுத்து எலி. 20 செகண்ட் இருக்கு. இன்னும் ஒரு படத்தை சொல்லுங்க. அநேகன், எலி சொல்லிட்டீங்களா? அநேகன், எலி, 23ஆம் புலிகேசி. ஓகே, இன்னும் ஒரு படம் இருக்கு. பிளாக் பஸ்டர் மூவி. அத சொல்லாட்டி நம்மலாம் பாட்ஷா. 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 பாஷாவா பாட்சாவா? பாஷா. பாஷா. ஓகே, 2 1 முடிஞ்சு. சரி, ஓகே. எப்படி சொன்னாலாம் கரெக்ட் நினைக்கிறீங்களா? தான் நினைக்கிறேன். ஆனா எல்லாமே சந்தேகமா சொல்லிருக்காங்க. எதுவுமே வந்து கன்ஃபார்மா சொல்லல. அநேகன் கன்ஃபார்மா இருக்கு. மீதி இருக்க ஏதோ ஒன்னு பாஷா மட்டும் டவுட்டா? பாஷா இல்ல, 23ஆம் புலிகேசி மட்டும். சரி, ஓகே, செக் பண்ணிரோமா? சரி, டீம் சி. டீம் சி லாக் பண்ண ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? அநேகன். அநேகன். அநேகன் இருக்கா? அநேகன் இருக்கு. ரைட் ஆன்சர். வெரி குட். ஓகே, அடுத்ததா என்ன சொன்னீங்க? 23ஆம் புலிகேசியா? செமங்க. அதாவது அதில் ஒரு ஃபோட்டோ தான், பட் மீதி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வேற வேற கெட்டப்ல இருக்கிற ஃபோட்டோஸ். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ 3ஆவதா சொன்னது எலி. எலி இருக்கா? எலி இருக்கு. எலி இருக்கு. ஓகே, லாஸ்டா சொன்னது பாஷா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாஷா இருக்கா? மானிக் பாஷா. சூப்பர். ஸோ டீம் சி பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு 3 டீமுமே நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. ஸோ கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்றதுல டீம் ஏ ஸ்கோர் என்ன? 75. டீம் பியோட ஸ்கோர் 100. ஸோ டீம் சியோட ஸ்கோர் 100.
இப்போதான் நாங்கள் சொன்ன ரொம்ப டேஞ்சரஸ் கேம் உள்ள நம்ம வந்து we are going to enter. சரியா? அது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற மக்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க ரொம்ப அவளோடன் இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். வெல்கம் பேக் டு கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ 3 டீமுமே இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்ட் அப்படின்றதுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ரவுண்ட் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சாங்க, கவலைப்படாதீங்க, இந்த ரவுண்ட்ல ஆங்கர் நல்லா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஆமாம், நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கயிறை விட்டுருவோம். அப்புறம் ஹரிதா ஐயோ தா அப்படின்ற மாதிரி இப்படி கிடப்பாங்க. அதில் நம்ம கீழே தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தாங்கி பிடிச்சிடலாம். பட் இந்த ரவுண்டை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டு என்ன அப்படின்றதவே நம்ம சொல்லணும். சரியா? திஸ் ரவுண்ட் இஸ் கால் தில் இருந்தா துட்டே. ஸோ இந்த ரவுண்டை பற்றி நான் சொல்லணும்னா, உங்களுக்கு பார்த்துருக்குறீங்க, நல்லா வழுக்கலான ஒரு ஏரியா, நல்லா சோப்பாயிலு சோப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க வயசா இல்லையே, வீட்டுக்கு பக்கத்து தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களே. ஸோ ஒவ்வொரு டீமும் சரியா ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான் இதில் மாட்டினது. ஒவ்வொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து நடப்பீங்க. உங்களுக்கு இந்த 3 குட்டி பேக்கையும் நாங்கள் கீழே இறக்கிடுவோம். மேலே இருக்கு பார்த்தீங்களா குட்டி பேக், அது கீழேயுமே வந்து உங்களோட ஹைட்டுக்கு அது வந்து நாங்கள் இறக்கிடுவோம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வழியாக நடந்து வந்து ஒரு பேக்கை எடுத்துட்டிங்கன்னா மொதல் பேக்குக்கு 50 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது பேக் எடுத்துட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், மூணாவது எடுத்துட்டிங்கன்னா 150. ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட்டையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு நாங்கள் 120 செகண்ட்ஸ் டைம் தருவோம். 120 செகண்ட், தட் மீன்ஸ் உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தரப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் ரெடியாக இருக்கிறீங்களா? இதில் இருந்தால் துட்டு விளாட ரெடியா இல்லைன்னா விடுவீங்களா? வாங்க. ஆனால் அவங்க விட்டுருவாங்களே கயிறை, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் ஏலேருந்து ஹரிதா அண்ட் தோஸ் விளாட போகிறாங்க. தில் இருந்தா துட்டு. ஹரிதா அண்ட் உமா சங்கர் ரெடியா இருக்கீங்களா? தில் இருந்தா துட்டு விளாட. இந்த செட்டப்லாம் பார்க்குறப்ப இவங்க வந்து கிச்சன் சோதனை பண்ணுறாங்க. கிச்சனில் வழுக்கி விழாமல் இருப்பது எப்படி அப்படின்றத இப்போ நடந்து காமிச்சு நம்மளுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஹரிதாவோட குலதெய்வம் வேற காளியாத்தாலம் நினச்சிக்கிட்டு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் இன் தில் இருந்தா துட்டே. மெதுவா போ. டைம் போயிட்டு இருக்கு ஹரிதா. 40 செகண்ட்ஸ். விட்டுட்டோம். அட விடுங்க, அதான் சொல்லிட்டாங்கல்ல. வா பேக்ல வந்து நொண்டிலாம் விளையாடக்கூடாது. இங்க பாருங்க, கமான். அடுத்த கார்னர்ல வை, கார்னர் 2 கார்னர்ல வை. அட நீங்க டைட்டா பிடிச்சீங்கன்னா எப்படி போவாங்க? லூசா தான் இருக்கு. அப்படியா? எங்க அடுத்த ஃப்ரண்ட்ல போடுடா, பாடி ஃப்ரண்ட்ல போடு. 9 8 7 6 5 4 3 2 1. டைம் அப். டீம் ஏ
பரவாயில்லையே நாங்க என்னமோ நீங்க 2வது பையும் எடுத்துருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா அங்க போறதுக்குள்ளேயும் தான் இங்க இருந்து உங்க நாத்தனார் பிடிச்சி இந்த கை இவ்வளவு வேகமா அழுத்தாங்கன்னா. அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. ஒன்னும் அப்படியா? ஏங்க நானும் தான் கூட இருந்து கயிறெல்லாம் பிடிச்சேங்க. சொன்னீங்கல்ல தம்பி காப்பாத்துறா அப்படின்னு. நாங்களும் கயிறை பிடிச்சிருந்தோம். பரவாயில்ல ஒரு பை எடுத்து 50 பாயிண்ட்ஸ். டீம் பிக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? விக்கி வெயிட்டிங். We are also waiting. Thank you so much. 50 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. பையை கொடுத்துட்டு பாயிண்ட் மட்டும் வாங்கிக்கங்க. You can go to the podium. இப்போ அடுத்ததா டீம் பி எஸ் சேர்ந்த என்னம்மா விக்கி என்ன ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு டீம் ஏல இருந்து. அது ஆதரவு இல்ல, ஆத்திரமா? ஓகே சோ என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னதான் இங்க பண்றாங்கன்றத பாத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சரியா, விக்கி வந்து ஒரு ஆர்ஜே, ரொம்ப ஈவினிங் முக்கியமான ஒரு பேண்ட்ல எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சமயத்துல இந்த ஒரு ரவுண்டை சரியா, இந்த ஒரு ரவுண்டு ஆல்ரெடி டீமே நடந்திருக்காங்க. ஹரிதாவோட நடந்ததை பத்தி எல்லாம் வந்து ஒரு ஆர்ஜே பேசினார்னா இல்ல பேசணும். என்னன்னா இப்ப ஹரிதா விளையாண்டதை பத்தி ஒரு ஆர்ஜேவா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட் சொன்னீங்கன்னா எப்படி பேசுவீங்க? பேசி காட்டுங்க விக்கி. கமான். ரெடி? நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் வெப் ரேடியோ. ரேடியோ எங்களோடது, ஸ்மைல் உங்களோடது. அண்ட் இந்த நிகழ்ச்சி தில் இருந்தா துட்டு வித் மீ உங்கள ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் ஏன் கூட ஆர்ஜே கார்த்திக். ஓகே கார்த்திக், சொல்லு. இந்த கேம் பத்தி நம்மள பேச சொல்லிருக்காங்க. கார்த்திக் என்னத்த பேசுறது? அதுல இவங்க விளையாண்டதை பத்தி நம்ம பேசணும். வேணாம் அதை பத்தி பேசவே வேண்டாம். நம்ம அவங்க விளையாடியதை விட ஆடியதுதான் மிகவும் சிறப்பா இருந்தது. அதுல ஆடினதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில கார்த்திக் வழுக்க விழுறதுக்கு கூட பயப்பட மாட்டாங்க, ஆனா வலிக்கி விழுறதுக்கு பயப்படுவாங்க. நான் பயந்துகிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ள, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இப்படி நீங்க பேச சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாக்கும் வளவளன்னு. ஆனா ஒரு விஷயம், எங்களை ஆர்ஜேங்கிறதுனால நீங்க வலிக்கி விழுறதை பத்தி பேச சொல்லிட்டீங்க. இப்போ ஒருவேளை இதையே வைசாலியை பேச சொல்லியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? நான் சொல்றேன். அவங்க ஒரு வேளை பேசியிருந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வலைப்பல தோல் வலிக்கி வலிபர் உயிர் அவங்க வந்து துக்கத்தையே தூக்கத்தான் சொல்லுவாங்க. அதாவது நாங்க இந்த இடத்துல சோப்பாயில் ஊத்தி இருக்கிறோம்னா வைசாலி வரும்போதே வாயில சோப்பாயில் ஊத்தி வந்துருக்காங்க. கோபம் வந்துருச்சுன்னா வராது இல்ல, வந்துதான் பாக்கட்டுமே. வரணும்னு முடிவாயிட்டா அதை உள்ள போட்டு அடக்கிக்கிட்டு நாங்க என்ன பண்றோம்னா நீங்க வரும்போது எக்ஸ்ட்ரா சோப்பு எல்லாம் போடுறோம். பட் நல்ல ஒரு 2 காம்போ டியோல் ஆர்ஜே மாதிரி பேசி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி டீம் பி. ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமா என்ன பண்ணாலும் நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே சேம் பிளட்ல, அதனாலதான். சரி ஓகே, இப்போ உங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. இந்த ரவுண்ட்ல தான் உங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். சோ தில் இருந்தா துட்டு விளையாட டீம் பி ரெடியா? ரெடி. ஓகே, டீம் பில இருந்து விக்னேஷ் அண்ட் கார்த்திக் வாங்க விளையாடலாம். டீம் பி ரெடியா இருக்கிறீங்களா? இந்த டீமை பற்றி சொல்லணும்னா இத்தனை நாளாக பல டீமை நீங்கள் வாரி விட்டுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வாரி விழுகிறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கார்த்தி கிளம்புவாப்லன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு தான். ஐ டு கம் வித் யூ அட் ரவுண்ட்ஸியா போயிட்டு வந்துடலாமா? சரி ஓகே, நான் டபுள்ஸ் வந்துடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டைம் சொல்லணும். ஸோ தில் இருந்தா துட்டு வளர்றதுக்காக டீம் பி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வண்டி எடுமச்சி ஓமச்சி. கொஞ்சமாவது விட்டு அப்பதான் போவாரு. போலாம் போ. ஒன் மினிட் முடிய போகுது. அங்கே நின்று வாங்க சீக்கிரம். வரலாம். இதுல ஆக்சன் வேறயா? வா முடியும் வா. ட்ரை. நம்ம இதுக்கு ரெடியா இருப்போம். ரொம்ப வேகமா பண்ணாத, மெதுவாவே போ. அவ்வளவுதான். 25 seconds more விக்கி. 2 பைய கழட்டிரு. 20 seconds more சீக்கிரம்.
டேய் காந்தி விழுந்தாலும் பரவாயில்ல தள்ளுன்னு வா 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 தள்ளுன்னு வா டைம் அப் இழுக்கவா விழுந்துரும் அப்படியே. ஓகே, டீம் பியும் இந்த ஒரு சாகசத்தை நம்ம வந்து படைச்சிட்டோம். இப்போ அடுத்ததா டீம் சி. எனக்கு இங்கேயும் ஒரு அழுகு சத்தம் கேக்குது. உங்களுக்கு எப்படி ஒரு அபாயம்? இட்ஸ் a கைண்ட் ஆஃப் அபாய சங்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வைஷாலி சொல்லுங்க, சீரியஸாவே கேட்கணும். உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுங்குதல், தலை சுற்றல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஏங்க அவங்களுக்கு என்ன அவ்வளவு வயசாங்க ஆயிடுச்சு? 50 வயசுல இதெல்லாமா வரும்? இல்ல 50 ஆச்சா? அத இல்ல சொன்ன உடனே என்னமோ வந்து this award goes to this girl, very pretty girl. தன்னை ஓட்டுறோம்னே தெரியாம பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் வைஷாலிட்ட இருக்குன்னா இட்ஸ் வெரி பாராட்டக்கூடிய விஷயம். சரி, பாத்துடலாமா நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு? டீம் சி ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க ரெடியானா? நாங்க ரெடி கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இப்படி போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அடுத்ததா எக்கச்சக்கமான சம்பவங்கள்லாம் நடக்க இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கங்க. இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த், பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த், பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். நம்ம ஷோவோட லாஸ்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் வளர்றதுக்காக டீம் சில இருந்து வைஷாலி அண்ட் விஷ்ணு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க விழுகிறீங்களோ விழுகலையோ, எங்களுக்கு ஆடலும் பாடலும் போட்டே ஆகணும். சோ வைஷாலி ரெடியா இருக்கிறீங்களா? இல்ல நான் ரெடியா இல்ல. வாங்க, நீங்க இங்க ஆடும்போது வலிக்கு கிளிக்கு விழாம இருக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க. நான் உங்க தோட புடிச்சுக்கிறேன், சரியா? நீங்க வாட்டுக்கு ஆடிட்டு இருங்க, எங்கிட்ட விட மாட்டீங்க. யாரும் பேச விடாம வந்ததுல இருந்து அப்படியே தானே பேச வேண்டியது. ஏமா அதுக்கு தானேமா சம்பளம் கொடுக்குறாங்க. அவரோட அடக்கத்தை பாருங்க. கம் கம் டவல் கம், டவல் டவல் கம் கம், வாமா வாமா, வாங்க வாங்க வாங்க, ஆடுவோம். பங்கே பாருமா, அதாவது ஆடு கோழி அடக்குடி விளையாடி ஓரியா அதான் வாங்க. இப்ப விட்டா நாங்க ஆட மாட்டோம். வாங்க, நல்ல ஸ்டெப். எப்ப போடுங்க? எத்தனை வருடமா கத்திட்டு இருக்கிறீங்க முறைப்படி இந்த டான்ஸை? எனக்கு ஆட தெரியாதுங்க. சரி, ஓகேங்க. இது வேற 1000-2000 வாட்டி தேய்ச்சிட்டாங்க. ஸோ நீங்க ஆட தான் இல்லை, நல்லாவாது இங்க வந்து விழுங்க. வைஷாலி ரெடியா இருக்கிறீங்களா? டீம் சி ரெடியா இருக்கிறீங்களா? விஷ்ணு என்ன ஏதோ விளையாட கொடுத்த மாதிரி அப்போது விளையாடிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் சீரியஸாக. இந்த ரவுண்டாக கொஞ்சம் சீரியஸாக காப்பாற்றுவோம். ஓகே, ஒரு வாட்டி இதை பாருங்க, கேமரா பார்த்துக்கோங்க, மூஞ்சியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மூஞ்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரில எங்களுக்கு. எப்படி அந்த பவுட்டிங் நீங்கள் அது ஆரம்பத்தில் அந்த பவுட்டிங் எப்படி? ஓய்யோ, இப்படியே தவிழுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. டீம் சி இவனுங்க விளாடுறப்பையும் கை தட்டுவானுங்க. அது எதுக்குன்னா விழுகிறதுக்காக. விழுந்துட்டா அவனுங்க பிறவி பலன் அடைஞ்சிட்டானுங்க. ஓகே, ரெடியா? போயிடலாமா? ஓகே, டீம் சி ஓட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, முடியும். வைஷாலினால முடியும். 3 பேகு. இழுக்காதீங்க, ரோப்பை இழுக்காதீங்க. Thirty seconds more. 2 minutesல வந்து யோ சரியா போடா வைஷாலி போடா.
போங்க டைம் போங்க டைம் போயிட்டு இருக்கு போங்க அப்பாடா கிடைச்சிருச்சுப்பாங்க. கம் ஆன் ஏய் உள்ள சீக்கிரம் முடியும். டைம் இருக்கு இன்னும் 40 செகண்ட் இருக்கு. பேக் கழட்டிடலாம். போலாம் வைஷாலி போலாம் முடியும். வைஷாலி யூ கேன். டைம் இருக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. செகண்ட்ஸ் இழுத்தனாலும் அந்த பொண்ணு விழாம இங்கே வந்துச்சு. எப்பங்க வந்துச்சு இந்த பொண்ணுங்கிட்டு? ஃபைவ் செகண்ட்ஸ் மோர். வரா சீக்கிரம். யோ பாயிண்ட் ஆயா முக்கியம். அந்த பொண்ணை புடியானா பாயிண்டா முக்கியம் அவருக்கு. பாவம் அந்த பொண்ணு விழுந்துகிட்டு இருக்கு. விஷ்ணு ஆனா என்னாச்சு வைசாலி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஆள் இல்லை. ஒன்றும் ஆளையா? இன்னொரு அடி போயிட்டோம். சரி ரெடி. பார்த்து இப்போதான் ரொம்ப வழுக்கும். டீம் சி. ஸோ அந்தானே கஷ்டப்பட்டு போயிட்டு 2 பேக் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் 2 பையுமே சோப்பு நோரே ஆக்கிட்டீங்க. ஆனாலும் அவங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேமுக்கு வெள்ளை கலர் பேண்ட் போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? உண்மையிலே பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஜாலியா இருக்கும் அப்படினாங்க. எங்களுக்கு ஜாலியா இருந்துச்சுங்க. இட்ஸ் ஜாலி. நீங்க சீரியஸா இருந்தீங்களா? நாங்களாம் சிரிச்சு எனக்குலாம் லைட்டா ஒரு 2 ஃபீட் மேல போனேன். நல்லா ஆசம் ஃபீல். ஸோ பட் நல்லா உண்மையிலே இட்ஸ் ஆல் இன் தி கேம் ஐ நோ. யா ஆனா நீங்க ரொம்ப வேகமா போயிட்டீங்க. ஏதோ மேக்கப் போட யார் வரா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி அப்படி போனீங்களா? அந்த இடத்துல தான் லைட்டா ஸ்லிப்பரி ஆயிடுச்சு. கை தட்டாரு பாருங்க வெக்கமே இல்லாம. விஷ்ணு விட்டனால தான் அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு. 4 வருஷமா ஃப்ரெண்டு வேற. எங்களுக்காக நாங்கள் நினைச்சது நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்காகவே உங்களுக்கு இந்த 2 பை பாயிண்டே கொடுக்குறோம். எங்க வாய் இல்லை. நான் முதல்ல என்ன சொன்னேன் விக்கி? ஒட்டுமொத்த இளைஞர்களோட சாபம். பேசுனீங்கல்ல பசங்களை தப்பா. நான் சொன்னேன்ல வாயை கட்டுப்படுத்தணும்னு. ஸோ பசங்க நினைச்சது நடந்துருச்சு. இதெல்லாம் வந்து அவன் செயல். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு நிறைய ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களா ஃபீல் பண்ணுவாங்க. பிரச்சனை கிடையாது. பாத்துக்கலாம். அதான் அவங்களா எவ்வளவு சந்தோஷம்ன்றீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. மர்மமாவே சிரிச்சாங்க சில பேர். வெளியில கூட காட்டல. ஒருத்தர் உப்பு நடக்கிறாங்க ஆட்டம் பாமா வாயில போட்ட மாதிரி. அதுக்கப்புறமா தான் ஜாலியா இருந்தானுங்க. எனிவேஸ் நல்லா விளையாடு. Why don't you work on this? இங்கிலீஷ் தெரியல என்னங்க? நீங்க இல்ல நடக்க கூடாது. வலிக்கு விழுந்தாலும் ஆங்கிலம் வருது வாயில. தப்பு. விழுந்தா மட்டும் அம்மா வருது இல்ல. சரி பரவாயில்ல. நான் வந்து ட்ரை பண்றேன். ஐ வில் இம்ப்ளிமெண்ட் இட் இன் மை நெக்ஸ்ட் ஷோ. டோன்ட் வரி. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கங்க. இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இந்த ரவுண்டோட முடிவில் ஒவ்வொரு டீமோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ தில்லிருந்தா துட்டில் ஃபர்ஸ்ட் டீம் ஏ 50 பாயிண்ட்ஸ். டீம் பி ஓட பாயிண்ட்ஸ் 150. டீம் சி ஓட பாயிண்ட்ஸ் 150. ஸோ மொத்தமாக இப்போ வந்து 3 ரவுண்டோட முடிவில் யார் ஒருத்தங்க அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்களோ முதல்ல சொன்னோம் அவங்க தான் வின்னர். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் யார் இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா அது வேறு யாருமே கிடையாது. டீம் ஏலேருந்து ஹரிதா அண்ட் அவங்க தோஸ்த் மொத்தமாக எடுத்திருக்க பாயிண்ட் 145. ஃபர்ஸ்ட் டீமில் இருக்கவங்க தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. எப்படி 2 பேரோட சொக்கா கலரும் ஒரே மாதிரி இருக்கோ சிவப்பு அதே மாதிரி உங்க ஸ்கோரும் ஒரே மாதிரி இருக்கறனால மறுபடியும் நடக்கணுமா? வெல் இல்ல நான் விட்டு கொடுத்துறாங்க. நடக்கலாம் வேணாம். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. யார் வரீங்களா இல்ல அப்படியே ஜெயிச்சுட்டா கொடுத்துடலாமா? வாக் ஓவர் கொடுத்துருமா? நான் விழுந்து சரி ஓகே. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ 2 பேருமே 340 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க சரியா? 2 பேருமே 340 பாயிண்ட்ஸ் எடுத்தனால காமனாக ஒரு கொஸ்டின் கேட்போம். எந்த டீம் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர் என்று அனௌன்ஸ் பண்ணப்படும் சரியா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாடி என்னடே இந்த ஒரு கொஸ்டின்லடா வைக்கிறீங்க இந்த ட்விஸ்ட் அப்படின்னா இட் இஸ் ஓகே. எனக்கு எப்பவுமே டஃப் காம்படிஷன் பிடிக்கும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கூட 1 மார்க் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். That has to be really appreciated and that is yeah. So
It is mind blowing. After you are blowing here and you are talking so I much. know you pull my rope, okay? Yeah, of course, yeah. After, You pulled it. Yeah. I see you pulled it. You put the soap water also, yeah. Sorry, teacher. I by accidentally I pulling Vishnu leaving. So we totally in front of she coming. சரி ஓகே. ஸோ ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். யார் ஒருத்தங்க கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களே வின்னர் என்று அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் தரப்படும். ரெடியா? ஓகே. டீம் பிக்கும் சிக்குமான அந்த ஒரு டை பிரேக்கர் கொஸ்டின் என்னன்னா, 5 ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு படம் தமிழில் சொல்லணும். 30 seconds டைம். ஓகே. காதல் தேசம், பாய்ஸ், புன்னகை தேசம். புன்னகை தேசம், ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீ சொல்லிடு. திருப்பச்சியா? நண்பன். நண்பனா? சரி ஓகே. இப்படி 3 பேர் சேர்ந்து சத்தமாக குரல் போட்டதுக்கப்புறமா நான் என்ன மறுத்து பேசுறது? ஸோ டீம் பி கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. நீ நம்ம ஷோட வினரே டீம் பி. ஸோ பாய்ஸ் கேங், விக்கி அண்ட் கார்த்திக், இன்னைக்கு நம்ம ஷோவோட வின்னர் நீங்கள். உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசு இருக்குது. ப்ளீஸ் வாங்க, வந்து வாங்கிக்கிங்க. எப்படியா நம்ம நோக்கம் நிறைவேறிச்சு. கார்த்திக் சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவோட வின்னர் டீம் பி விக்கி அண்ட் கார்த்திக். 340 பாயிண்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் சிக்ஸர் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுருந்தோம். சூப்பர் ஓவர்லையும் ஜெயிச்சு நீங்கள் ஜெயிச்சு இந்த எங்கள் கையில் இருக்கிற இந்த இதை வாங்கிக்க போகிறீங்க. இது என்ன இருக்குது உள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு பட போது ஐயா சின்ன கவுண்டரு. விஜயா ஆப்டிஷியன்ஸ் வழங்கக்கூடிய 2 சன் கிளாஸஸ் கண்டுபடாமல் இருக்கிறதுக்காக. வேற யாரும் கண்ணு உங்கள் மேலே இல்லை, உங்கள் கண்ணு பொண்ணுங்க மேலே படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஓகே, அழக்கூடாது செல்லா குட்டி, பார்த்துக்கலாம். அண்ணனுக்கு ஒரு கிளாஸை கொடுத்துட்டு ஓரமாக ஒதுங்கிக்க. கார்த்திக், ஆக்சுவலாக இதை நான் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. இவனுக்கு இங்கே வர்றப்பயே கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியா? இதுக்காக கண்ணாடி போட்டிருக்கானே. அண்ட் இன்னைக்கு அது நிறைவேறி. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். 2 டீம் ப்ளீஸ் இப்படி வந்துருங்க. வாமா ஹரிதா வாங்க. அம்மா எது கொடுத்தாலும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவோட வின்னர் டீம் பி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்லாம் கையில் கொடுத்தாச்சு. ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை பற்றி என்ன எமோஷனலாக சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வின்னர் இருந்து ஆரம்பிப்போம். விக்கி, எப்படி இருந்துச்சு நம்ம தோஸ்து படா தோஸ்து, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எதுவும் ஓட்டக்கூடாது, ஒழுங்கா சொல்லுங்க. நான் இப்போ என்ன சொன்னாலும் ஓட்டுறேன்னு சொல்லி. சரி ஓகே சொல்லு. ஆக்சுவலா நான் நிறைய ஷோஸ் போயிருக்கேன். பட் இது மாதிரி ஒரு ஷோ அப்படிதானே? அப்படிதான். சரி ஓகே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்தது. உண்மையிலே என்டர்டெயின்மெண்ட் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் வைஷாலி நிறைய ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நிறைய கவுண்டர்ஸ்க்கு லீட் கொடுத்தாங்க. ஆமா, சீரியஸா நம்ம வந்து இன்னைக்கு ஓட்டுறதுக்கு முக்கிய காரணமே வைஷாலி தான். அவங்கள ஓட்டுறதுக்கு அவங்களே எடுத்து கண்டிப்பா நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. வெரி குட். ஹரிதா மேம் உண்மையிலே பீயிங் சீனியர், அவங்களோட எந்த வயசுலயும் சரி நீ என்ன கேட்டாங்க அத மட்டும் ஓவரால் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா வின் பண்ணியிருக்கோம், இந்த கேம் வின் பண்ணியிருக்கோன்றதை விட தோஸ்த் படா தோஸ்துங்கிற டைட்டில் நானும் கார்த்தியும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க ஹரிதா, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம தோஸ்து படா தோஸ் ஷோ? நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. அண்ட் ஒன்னு வந்து நான் ஆர்ஜேவா தான் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு விஜேவா ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ஷோ பண்றேன். ஆக்சுவலி நம்ம அதை சொல்லி ஆமா, நிறைய ஷோஸ் கேட்டிருக்கேன். பட் லைவ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டேஜ்ல ஷோ பண்றோம். நல்லா ஜாலியா இருந்தது. அண்ட் வேற என்ன, எங்க ஃபேமிலியை கூப்பிட்டு எங்க பாண்டை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் குறுக்கு சொல்லுங்க வைஷாலி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏது விழுந்ததா? அது சொல்றது. யா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, நான் விழுந்ததே இல்ல. இல்ல உண்மையிலேயே சொல்லணும்னா விக்கி அண்ட் ஹரிதா அவங்க தான் இன்னைக்கு நம்ம ஷோட ஹீரோயின். கண்டிப்பா. சரி, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல ஓரம் ஆஃப் தி அட்ராக்ஷன் அப்படின்னா அது வந்து வைஷாலி தான். சொல்லுங்க வைஷாலி, ஒரு சில வார்த்தைகள். எப்படி ஏறி குடுகுடுன்னு போனா தெரியுமா? உங்களோட அந்த ஒரு உத்வேகம் இருந்துச்சு பாத்தீங்களா, அது ஓடும்போது அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. இல்ல பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த தோஸ்துங்க கூட அப்படியே கிளம்பிட்டு மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூடயும் அவங்க தோஸ்து கூட வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் ஜூட் விட்டு கிளம்புறது நான் பரத். நீங்க நேரம் பார்த்துட்டு இருந்தது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹலோமா, கமான் வைஷாலி போயிட்டு இருக்கு. வைஷாலி ஆடுங்க. ஆடுப்பா.
சார்